மாவட்ட பாஜக சார்பில் தருமபுரி சட்டமன்ற தொகுதி மேற்பார்வை கூட்டம் மற்றும் அலுவலகம் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கலந்து கொண்டு கட்சிக் கொடி ஏற்றி வைத்து அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த KP ராமலிங்கம், மோடியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் அரசியல் கட்சியினர் வடசென்னை முதல் கன்னியாகுமரி வரை தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று தெரிவித்த அவர், மற்ற கட்சிகளின் சின்னத்தில் நிறுத்தி போட்டியிட்டு அந்த கட்சிகளுக்கு அங்கீகாரம் வாங்கி தரும் இடத்தில் பாஜக இல்லை என கூறினார். டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்துவது எதிர்க்கட்சிகளின் தூண்டுதல். 3 மாநில தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ளது. இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் விவசாயிகளை தூண்டிவிட்டு போராட்டம் செய்ய வைக்கின்றனர் என்று கடுமையாக சாடினார். தமிழ்நாட்டு தாய்மார்கள் மத்தியிலேயும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியிலேயும் இன்றைக்கு பெருவாரியாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனை கன்னியாகுமரி வரை இந்த முறை பாரத பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தான். அவருடைய சின்னம் தாமரை சின்னம் தான். ஆக தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து மீண்டும் இந்தியாவை வலிமைமிக்க நாடாக உருவாக்குவதற்கு தமிழகத்தை தயார்படுத்துகிற வகையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு களம்புகின்றிருக்கிறோம். திருவள்ளூர் அடுத்த காக்கனூர் பகுதியில் வாகனத்தில் கடத்தி வந்த குட்கா பொருட்களை மற்றொரு வாகனத்தில் மாற்றப்பட்டு திருநெற்றூர் நோக்கி கொண்டு செல்லப்படுவதாக செவ்வாய்ப்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து செவ்வாய்ப்பேட்டை தனிப்படை போலீசார் அத்தகைய வாகனத்தை பின்தொடர்ந்து துரத்தி சென்று பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். அந்த வாகனத்தில் இருந்து சுமார் 205 குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து திருநெற்றூர் பகுதியைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர் நவீன்குமார் என்பவரை கைது செய்தனர். மேலும் ஆவடி மாநகர காவல்துறை துணை ஆணையர் ஐமான் ஜமால் என்பவர் நேரடியாக சென்று கடத்தலில் ஈடுபட்ட நபரிடம் விசாரணை மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் போக்குவரத்து பணிமனை அருகே 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலம் ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் காரணமாக காட்டுத்தீ போல் பற்றி எரிக்கத் தொடங்கியது. இதுகுறித்து தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு நிலைய அலுவலர் முத்துக்குமாரசாமி தலைமையிலான தீயணைப்பு துறையினர் அங்கு விரைந்து சென்று 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள பல்லடம் போலீசார் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் குமிளி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் 62 வயதான கோபாலகிருஷ்ணன். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் செய்ததாக குமிளி காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையானது தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இறுதி விசாரணையில் சாட்சியங்களின் அடிப்படையில் கோபாலகிருஷ்ணன் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு 31 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 40,000 ரூபாய் அபராதம் விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கியுள்ளார். இந்த தீர்ப்பினை தொடர்ந்து குற்றவாளி கோபாலகிருஷ்ணனை சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை சேர்ந்தவர் தமிமுன் அன்சாரி. இவர் பழைய எலக்ட்ரானிக் பொருட்களை சர்வீஸ் செய்யும் தொழிலை செய்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மதுரை மாநகர் KK நகர் வித்யா காலனி பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளார். இந்நிலையில் இவரது வீட்டில் உயர்தர போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவினர் மற்றும் காவல்துறையினர் அங்கு சோதனையில் ஈடுபட்டனர். 9 மணி நேரம் சோதனையில் வீட்டில் இருந்த பவுடர் வடிவிலான சுமார் 10 கிலோ மதிப்பிலான யூரியா, அசிட்டோன், சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெத்தாஃபெட்டமைன் ஆகியவை அடங்கிய பொட்டலங்கள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் பவுடர் வடிவிலான மெத்தாஃபெட்டமைன் போதைப் பொருள் உள்ளதா அல்லது வேறு வகையான போதைப் பொருள் உள்ளதா என்பது குறித்து சென்னையில் உள்ள பரிசோதனை ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 7 கோடி மதிப்புடைய 14 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்த சூட்கேஸை சென்னை விமான நிலைய கன்வயர் பெல்ட்டில் போட்டுவிட்டு தப்பி ஓடிய புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த போதைப் பொருட்கள் கடத்தல் பயணியை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தேடி வருகின்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பூவன்னூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி முனியன். இவர் தனது குடும்பத்தினருடன் அருகில் உள்ள கிளியூர் கிராமத்திற்கு உறவினரின் துக்க நிகழ்ச்சிக்காக சென்றுள்ளார். துக்க நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 2 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் ஆகியவற்றை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தடய அறிவியல் நிபுணர்கள் வீட்டில் கொள்ளையர்களின் கைரேகைகள் மற்றும் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மணலி சேக்காடு பகுதியில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ கலந்து கொண்டு ஏழை எளிய பெண்கள் 1000 பேருக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி, திமுக ஆட்சியில் ஸ்டாலின் குடும்பம் தான் வாழ்கிறது, ஓட்டு போட்ட மக்கள் வாழவில்லை என்று விமர்சித்து பேசினார். கடலூர் தெற்கு மாவட்டம் நெய்வேலி நகர கழகம் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முழு திருவுருவ சிலை திறப்பு விழா மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் நெய்வேலி செவ்வாய் சந்தை ரவுண்டானா அருகில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவிற்கு துரோகம் செய்தால் சிறை தண்டனை தான் என்று காட்டமாக பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.